உக்ரைன் வார் எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட காலம் நடந்துட்டே இருக்கு, ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரல. எங்க நிறுத்தணும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இல்ல. ஓகே, இந்த பேலிஸ்டிக் மிசைல் டெல்லி நோக்கி அவங்க ஏகணும்னு சொல்றீங்க. இன்கேஸ் அது தடுக்கப்படாமல் இருந்தால் எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் டெல்லிக்கு? நிச்சயமா ஒரு ஒரு 500 எப்படி சொல்றாங்க, ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கான பில்டிங் அவங்க எதை டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. சைனா ஏஐல அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல அவங்களுக்கு மிஞ்சிற ஆளே இல்லை, ஏர்ஃபோர்ஸ்ல அவங்களுக்கு மிஞ்சிற ஆளே இல்லைன்னு ஒரு பொய் பிம்பம் இருந்தது. ஆக்சுவலா கடந்த 40 ஆண்டு காலமாக சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி பெரிய போர்ல டைரக்டா எதையுமே டெஸ்ட் பண்ணல ஒரு அளவுக்கு. ஸோ பட் இந்தியா அது எதுவுமே இல்லாம டைரக்டா இப்ப டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதை உலக நாடுகள் எப்படி பாக்குது? நிச்சயமா நீங்க பிரம்மோஸ்க்கு இன்னைக்கு 16 நாடுகள்ட்ட இருந்து என்கொயரி வந்திருக்கு, பிசினஸ் என்கொயரி வந்திருக்கு. ஆகாஷ் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகள் கிட்ட நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த வார் அந்த டைம்ல சார் பலுசிஸ்தான் ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுல ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்ல, பலுசிஸ்தானுக்கு இந்தியாவுடைய உளவுத்துறை RNAW தான் ஆதரவு கொடுக்குது அப்படின்றது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு. ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசியில் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அனைத்து எம்பிக்களையும் அனுப்பிச்சு நிறுத்துற அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் எங்களோட ஆக்ஷன் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும்ன்றத போய் சொல்லிட்டு வந்தோம். வணக்கம், நம்முடன் இன்று இணைந்திருப்பது மேஜர் மதன்குமார் அவர்கள். இன்று அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவருடைய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் பாலிசி எக்ஸ்பர்ட்டுங்கிறனால அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் ஜி. அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்முடைய இந்தியாவோட ஸ்டாண்டிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எப்படி போயிருக்கு? இது ஒரு பெரிய திருப்புமுனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2 சமீபத்தில் நடந்த யுத்தங்கள், ஒன்னு உக்ரைன் ரஷ்யா, இன்னொன்னு இஸ்ரேல் மற்றும் ஈரான். உக்ரைன் ரஷ்யால எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே எதிர்பார்த்தது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ராணுவம் உக்ரைனை ஒரு வாரத்துக்குள்ள வீழ்த்திடுவாங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய அனாலிசிஸ் அப்படிதான் இருந்தது. பட் 3 வருடம் கிட்டத்தட்ட ஆக போகுது, இன்னி வரைக்கும் ரஷ்யாவால ஒரு தெளிவான வெற்றி அப்படின்றத பெற முடியல. ஏன்னா நீங்க யுத்த களம் மொத்தமா மாறி போயிருக்கு, மாடர்னைஸ்ட் வார்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ட்ரோனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம சமீபமா பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய ராணுவத்தோடைய நவீனமயமாக்கல் அப்படின்றது கார்கிலுக்கு பிறகு வாஜ்பாய் என்ற பிரதமர் ஒரு கமிட்டி போட்டு, ஏபி சிங் கமிட்டி மற்றும் சுப்பிரமணியன் கமிட்டி, அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்டே பண்ணல. ஒரு கணிசமான காலமாக நம்ம கடந்து வந்துட்டோம். கடைசியா நம்ம 2015 வாக்கில் தான் தொடங்க ஆரம்பிக்கிறோம். அதுவுமே முழு வேகத்தோட செயல்பட முடியும். நான் பாலிசி சேஞ்ச் நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ இந்த மாடர்னைசேஷன் அப்படின்னு துவங்கி ஒரு 30% கூட முடியாத ஒரு தருணத்துல இப்படி ஒரு யுத்தத்தை, அது முழுவதும் ஒரு நவீன யுத்த காலத்தை இந்தியா சந்திச்சு 3 நாட்களுக்குள்ள 84 மணி நேரத்துக்குள்ள ஒரு போரை தீர்க்கமா முடிவுக்கு கொண்டு வந்து அதை விட்டு வெளியில எதிரி சரணடைஞ்சதே நம்ம பார்த்தோம். இந்த அளவுக்கு தெளிவான ஒரு வெற்றியை ஒரு முழுவதும் நவீனமயமாகாத ஒரு நாடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறக்குமதி அதிகமா சார்ந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. நம்ம 87% நம்முடைய பாதுகாப்பு தலைவர்களும் இருக்கும். ஸோ அந்த வகையில உலகமே இப்ப வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்றவங்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிலிட்டரி எக்ஸ்பர்ட் மார்க் ஸ்பென்சர்ஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி இப்ப இந்தியாவில ஒரு மாத காலம் அவர் இருக்கிறார். உக்ரைன் வார் எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட காலம் நடந்துட்டே இருக்கு, ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரல. ஈவன் இஸ்ரேல் காசா அந்த வாரம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு, ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரல. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ள டோட்டலா எல்லாம் முடிஞ்சு பாகிஸ்தான் சைலண்ட் ஆயிடுச்சு, என்டையர் வேர்ல்டும் சைலண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 வார்ஸ்? 2 விஷயம். அதாவது உக்ரைன் போர் ரஷ்யா போய் ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்ல ஈரான் மேல இஸ்ரேல் நடத்த போறோம், அவங்க ப்ராக்சிக்கலா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இவங்க மேல நடத்தினதுலயுமே ஒரு போரை துவக்கிறது நீங்க ரொம்ப ஈஸியா துவக்கிடலாம். எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றதுக்கான அந்த அரசியல் யுக்தி அப்படின்றது இல்ல. இந்தியா கிட்ட ரொம்ப தெளிவான அரசியல் யுக்தி அப்படின்றது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு மக்களே சொன்னாங்க, இல்ல இந்த போரை தொடர்ந்து இருக்கணும், பிஓகே மீட்டெடுத்துக்கிற அளவுக்கு தொடர்ந்து இருக்கணும், இது ஏன் நம்ம இவ்வளவு பெரிய வெற்றியை விட்டுட்டு வரோம், நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சாமானியர்களா பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் இன்னைக்கு நாடு இப்பதான் கோவிடுக்கு பிறகு மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எல்லா ஒரு நாடு வெற்றி பெறறதுக்கான எல்லா தகுதியுமே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு போர்ல போய் மாட்டக்கூடாது அப்படின்றதுல நம்ம அரசியல் தலைமை ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. 2வது, ராணுவத்துக்கு முப்படைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம்.
கேலிபிரேட்டடான ஒரு அக்ரெஷன் இதுல பார்க்கலாம். நீங்க கோவப்பட்டு நம்ம போய் சண்டை போடுறது வேற, இவ்வளவுதான் கோவப்படணும்ன்றத அந்த கண்ட்ரோலோட போய் நம்ம சண்டை போட்டுருக்கோம். மூணாவது, நம்மளுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் தெளிவா ஆராய்ந்து எந்தெந்த டார்கெட்ஸை தாக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா முப்படைகளும் பிரசன்ட் பண்றாங்க. பிரதமருக்கு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி முடிவெடுக்கிறாங்க, இந்தந்த லெவல்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ 10ஆம் தேதி விடிய காலையில, மே 10ஆம் தேதி விடிய காலையில டெல்லியை நோக்கி அவங்க ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஏவுறாங்க. அது ஹரியானா சிர்சி மாவட்டத்துக்கு கிட்ட, சிர்சா மாவட்டத்துக்கிட்ட தடுக்கப்பட்டுச்சு, சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க. அவங்களோட அணு ஆயுதத்தையே போய் நம்ம கை வச்சோம். உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே போய் கை வச்ச முதல் நாடு இந்தியா. ரெண்டாவது தான் இப்ப அமெரிக்கா நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஈரான் மேல, இது ரெண்டாவது. இது அப்போ நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்றது முப்படைகளுக்கு நல்லா தெரியும். பாகிஸ்தானை எங்க அடிச்சா விழுவாங்க அப்படின்றது முப்படைகளுக்கு தெரியும். அந்த முப்படைகளுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய முழு சுதந்திரத்தை கொடுத்தது ஒரு அரசியல் தலைமை. அரசியல் தலைமைக்கு இது போருக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்ற அந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு பக்கம் வெளியுறவுத்துறை, வெளிநாடுகளில் போய் நம்ம கம்யூனிகேட் பண்ண இதை பார்த்துருப்பீங்க, நம்மளோட எம்பிகளை பல பேர் போயிருந்தாங்க. எதிர்கட்சிகளை ஒரே சேர கூட்டு வந்தது. ஒரு சில கட்சிகளை தவிர அநேகமா 98% பாத்தீங்கன்னா மக்கள், எதிர்கட்சி எல்லாமே ஒரே கோட்ல இருக்கிறோம். நாட்டை, இவ்வளவு பெரிய நாட்டை ஒருமைப்படுத்தி கூட்டு வருதுன்றது அது போர்க்கால சூழ்நிலை அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. மூணாவது, ராஜதந்திரமா எப்ப நிறுத்தணும் அப்படின்றத காமிச்சு, இனிமே பாகிஸ்தான் இந்தியா கிட்ட போர் புரியறதுக்கு 10 தடவை யோசிக்கக்கூடிய அளவுக்கான பதிலடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேர்ம்ஸை நம்ம நிறுத்திக்கோம். நம்ம வேணும்னா கண்டினியூ பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டு நாடுகள், இந்த ரெண்டு போர் நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களால எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லை, எப்படி வெளியில வர்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஓகே, இந்த பேலஸ்டிக் மிசைல் வந்து டெல்லி நோக்கி அவங்க ஏகணும்னு சொல்றீங்க. இன்கேஸ் பை அது தடுக்கப்படாமல் இருந்தால் எவ்வளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் டெல்லிக்கு? நிச்சயமா ஒரு 500 எப்படி சொல்றது, ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கான பில்டிங் அவங்க எதை டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. சோ அது ஒரு பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தி, அதை தற்காப்பு, அதாவது அந்த வழியிலே வீழ்த்தின வாட்டவர் ரேடார் சிஸ்டம், வாட்டவர் இட் இஸ். சோ அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா இருந்திருக்கும். நிச்சயமா. இப்ப எல்லாருமே பாக்குறது என்னன்னா, இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது மல்டி லேயர்டா வச்சிருக்கோம். 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், வானத்துல அது விமானமா இருந்தாலும் சரி, ஒரு ஏவுகணையா இருந்தாலும் சரி, S-400 சிஸ்டம் இருக்கு. அடுத்தது ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது இருக்குது. அப்புறம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நேரடியா துப்பாக்கியில சுட்டு வீழ்த்தக்கூடிய L-70 ட்ரோன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் பலது இருக்கு. இது ஒண்ணு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்தியாவோட கூட்டு தயாரிப்பு, பராக் ரக ஏவுகணைகள். ஆகாஷ் பாத்தீங்கன்னா முழுவதும் இந்திய தயாரிப்பு. S-400 எடுத்தீங்கன்னா முழுவதும் ரஷ்ய தயாரிப்பு. பிரம்மோஸ் எடுத்தீங்கன்னா இந்திய ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பு. சில ஏவுகணைகள் நம்ம வந்து அமெரிக்காட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம், சிலது பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். எல்லாருமே வச்ச விமர்சனம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து பல விஷயங்களை வாங்கும் போது அதை எப்படி ஒருமைப்படுத்துவீங்க அப்படின்றது. இப்போ உலகத்துக்கே அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஆகாஷ் தீர் அப்படின்ற ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை கொண்டு வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கினதும் இந்தியாவில சுயமா தயாரிச்சது, நம்மளோட சொந்த தயாரிப்பு எல்லாத்தையும் ஒரே சிஸ்டத்துல இன்டெகிரேட் பண்ணி அதை முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா, ரொம்ப நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது, ஏஐ தொழில்நுட்பம் சைனா முன்னேறி போயிடுச்சுன்னு 1000 சொன்னாலும் அதை யுத்த காலத்துல பயன்படுத்தி காமிச்சது முதல் முறையா இந்தியா தான். இப்ப அத்தனை சிஸ்டத்தையும் ஏஐல கொண்டு வந்து இப்ப என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அவங்க பேலஸ்டிக் ரக ஏவுகணையை ஃபயர் பண்றாங்க. இதற்கு முன்னாடி இந்திய படைகள் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நேவி அவங்க தனியா இருப்பாங்க, ஆர்மி தனியா இருப்பாங்க, ஏர்ஃபோர்ஸ் தனியா இருப்பாங்க, அப்படி இருக்கும். இப்போ அந்த ஏவுகணை என்னது, அதை தடுப்பதற்கான வேகம் குறைவான ரியாக்ஷன் எங்க இருக்கும்? நேவி மிசைல் ரெடியா இருக்கா, ஆர்மி ரெடியா இருக்கா, ஏர்ஃபோர்ஸ் ரெடியா இருக்கு. ஏன்னா பிரம்மோஸ் ஒரே மிசைல் தான் எல்லா இடத்துலயுமே, S-400 ஒரே மிசைல்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே. அப்போ எந்த ஏவுகணைய தாக்கிறதுக்கு எது கிட்ட இருக்கு, எது வேகமா போய் அடிக்க முடியும், அது ஃபர்ஸ்ட் டிசிஷன். ரெண்டாவது காஸ்ட்டுமே இருக்கு. ஒரு ட்ரோனுக்காக போய் என்னுடைய 30 கோடி ஏவுகணையை யூஸ் பண்ண முடியாது. அப்போ காஸ்ட் எஃபெக்டிவா எந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணலாம், ஏவுகணை யூஸ் பண்ணலாமா, அது ரெண்டாவது டிசிஷன். அதை யார் டார்கெட் அலகேஷன், அது ராணுவம் செய்யுமா, இல்ல விமானப்படை செய்யுமா, இல்ல கடற்படை செய்யுமா, இது மூணுத்தையுமே கம்ப்ளீட்டா இன்டகிரேட் பண்ணி அதுவா எடுத்து கொடுக்குது. அதனாலதான் நம்மளுடைய விமானப்படை உடனடியாக ஒரு ஏவுகணையை வீழ்த்தி சுட்டு வீழ்த்தினாங்க. ஸோ நம்மளுடைய சிஸ்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அது ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒரே மாதிரி பேசக்கூடிய, ஒரே மாதிரி இயங்கக்கூடிய சிஸ்டம் அப்படின்றது
பல நாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே அவங்க ஒரே சிஸ்டத்தை தாண்டி வெளியில இருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியாது, இன்டகிரேட் பண்றது கஷ்டம். இந்தியாவை வெற்றிகரமா நம்ம செஞ்சிருக்கோம், அதுவுமே இந்த போரோட மிகப்பெரிய திருப்பம் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரிங்க சைனா வந்து ஏஐல அவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல அவங்களுக்கு மிஞ்சிற ஆளே இல்லை, ஏர்ஃபோர்ஸ்ல அவங்களுக்கு மிஞ்சிற ஆளே இல்லைன்னு ஒரு பொய் பிம்பம் இருந்தது. ஆக்சுவலா வந்து கடந்த 40 ஆண்டு காலமாக சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி பெரிய போர்ல டைரக்டா எதையுமே டெஸ்ட் பண்ணல ஓரளவுக்கு. ஸோ பட் இந்தியா வந்து அது எதுவுமே இல்லாம டைரக்டா வந்து இப்ப டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதை வந்து உலக நாடுகள் எப்படி பாக்குது? நிச்சயமா நீங்க பிரம்மோஸ்க்கு இன்னைக்கு 16 நாடுகள்ட்ட இருந்து என்கொயரி வந்திருக்கு, பிசினஸ் என்கொயரி வந்திருக்கு. ஆகாஷ் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 17 நாடுகள் கிட்ட நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்டிருக்காங்க. கிரீஸ் போன்ற நாடுகள், அதாவது துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா அந்த ஆயுதங்களை வழங்குறதுக்கான இது பண்றாங்க. நமக்கு இன்னைக்கு இல்ல, கடந்த 2 வருடம் மிகப்பெரிய நம்மளுடைய ஆயுதங்களை வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்மேனியா. அதுவும் துருக்கிக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு. ஆப்பிரிக்க நாடுகள்ல என்னுடைய நண்பர்களே பல பேர் இப்போ சொல்றாங்க இந்த மாதிரி ஆகாஷ் சிஸ்டத்துக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா என்ன அதுக்கு ஆச்சு, உலகத்தோட ஆயுத சந்தையில பாத்தீங்கன்னா அமெரிக்க வெப்பன்ஸ் நீங்க வாங்க முடியாது, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது. ரஷ்யா கிட்ட போய் நீங்க ஆயுதங்கள் வாங்கினீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு அபாயமும் இருக்குது. சைனாவை நம்ப முடியாது, ஒரு பேட்டில் டெஸ்டட் கிடையாது. ஸோ இப்போ இந்தோனேஷியா ஒரு நாடு ரஃபேலுக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்டர் வந்து கொடுத்திருந்தாங்க, ரஃபேல் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரஃபேலை பத்தியான பொய் செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த 7ஆம் தேதியில ஆரம்பிச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு பல பொய் செய்திகள் வந்துச்சு. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஃபேல் நமக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு சைனாவுடைய விமானத்தை வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை அவுழ்த்து விட்டாங்க. J10 ரக விமானங்களை வாங்க போறாங்க அப்படின்ட்டு. இப்போ உலகத்திலேயே ஒரு ஐரோப்பால இல்லாத ஒரு நாடு மிகப்பெரிய ஆர்டர் கொடுத்தது, ரஃபேலுக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. 66 விமானங்களுக்கு அவங்க ரஃபேல் ஆர்டர் கொடுத்தாங்க. இந்தியாட்டே 36 தான் இருக்கு. ஒரு குட்டி நாடு 66 விமானங்களோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ரஃபேல அந்த அளவுக்கு நம்ம வெற்றிகரமா பயன்படுத்திருக்கோம். ஒண்ணு விமானம் நீங்க யாரும் வேணா வாங்கலாம், அது எப்படி பயன்படுத்தணும் யுத்த காலத்துல அப்படின்ற ஒன்று இருக்கு. ரெண்டாவது சீனாவுடைய அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ9 அப்படின்னு பின்னு சொல்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா S-300 விட இது தரத்திலையும் இதுலயும் பெருசானது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அதை வித்தாங்க. $3 பில்லியன் கிட்டத்தட்ட அவங்க ஒரு பாகிஸ்தான் மதிப்படியே பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு அதிகமா செலவு பண்ணி அதை வாங்கினாங்க. இப்ப இந்த HQ9B எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. லாகூர்ல ஒரு ரேடாரே தாக்கி அளிச்சது இந்தியா. இப்போ சைனா வந்து ரஷ்யா கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க, எங்க அடிஷனலா S-400 வேணும். ஒண்ணு 2 S-400 பேட்டரி கொடுக்க வேண்டியது இருக்கு. ரஷ்யா டிலே ஆயிருச்சு இந்த போர்னால. ரஷ்யா கிட்ட அவங்க பேசுறாங்க, அது 2 எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து வாங்கிக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு S-400 அவங்க மொத்த ப்ரொடக்ஷனையும் நாங்க புக் பண்ணிக்கிறோம், இந்தியாவுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க ஆயுதங்கள் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருந்திருந்ததுன்னா நீங்க போய் எதுக்கு இன்னொரு நாட்டுகிட்ட போய் S-400 போய் வாங்க போறீங்க அப்படின்ற கேள்வி. சோ இந்த பொய்யா கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் எல்லாமே உடஞ்சு போயிருக்கு. இந்தியாவுடைய இஸ்ரேலுடைய கூட்டு தயாரிப்பு ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு ஒரு ட்ரோன், ஒரு இஸ்ரேலிய கம்பெனி பெங்களூரை சேர்ந்த ஆல்பா டிஃபென்ஸ் நிறுவனம் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப எஃபிஷியன்டா இப்போ ஒர்க் ஆயிருக்குது. அதற்கான என்கொயரி அதிகமா இருக்கு. துருக்கி ஒரு ட்ரோன் தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஒரு நாடு அப்படின்னா அவங்களுடைய ட்ரோனுடைய டிமாண்ட் வந்து இப்ப கம்மியா இருக்கு. சோ இந்த உலக சந்தை ஆயுத சந்தையோடைய இதை நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி நீங்க பங்கு சந்தையை பாத்தீங்கன்னாலுமே இந்த ஆப் சிந்தூர்ல சம்பந்தப்பட்ட டிஃபென்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே 50% கிட்டத்தட்ட வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தெளிவான ஒரு பாலிசி இருந்து குறிப்பா கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, நம்மளுடைய மும்பை, அதுக்கப்புறம் யூபியில் இருக்கக்கூடிய லக்னோ, இந்த இடத்துல டிஃபென்ஸ் காரிடரை அரசாங்கம் ஒரு நேஷனல் மிஷனா வச்சு கொண்டு வந்தாங்க. இந்த மாநில அரசு மத்திய அரசு பாலிடிக்ஸ் இல்லாம உண்மையிலுமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 வருடத்துக்குள்ள இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத வியாபாரத்துல கோலோச்சக்கூடிய நிலைமைக்கு நம்ம வர முடியும் நம்மளால நிச்சயமா. ஓகே, அதே மாதிரிங்க இது வரைக்குமே வந்து அமெரிக்கால இருந்தோ இல்ல ரஷ்யால இருந்தோ ஏகப்பட்ட நம்ம $1 பில்லியன் செலவு பண்ணி நம்முடைய அவுட்ஃப்ளோ தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெட்டிங் ரிவர்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு போற வாய்ப்பு இருக்கு? அவங்க வந்து நம்ம கிட்ட இது எல்லாத்தையும் திருப்பி அதே அளவு நம்ம ஈக்குவலா எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ தளவாடங்கள் அதே அளவுக்கு வாங்குறதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா? அது எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ நீங்க ஆயுதங்களை 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அந்த ஆயுதங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அம்யூனிஷன் எக்ஸ்பெண்டபிள்ஸ் குண்டு. ரெண்டாவது ஒரு ஒரு ஸ்மால் லெவல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள், துப்பாக்கி, உங்களுடைய கிரனேட் கையெறி குண்டு, சின்ன சின்ன ராக்கெட்ஸ், சிறு பீரங்கிகள், இதெல்லாமே ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைடெக்
போர் விமானங்கள், S-400 மாதிரியான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ போர் விமானங்கள்ல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளால ஒரு இன்ஜினை கூட இன்னும் ஃபுல்லா உருவாக்க முடியல. இப்போ தேஜஸுக்குமே நம்ம அமெரிக்காவோட இன்ஜினை நம்பி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அமெரிக்கா இந்தியா கிட்ட இருந்து அதிகமான அம்யூனிஷன் வாங்குறாங்க, குண்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனி போன்ற நாடுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நாடுகள் நாளைக்கு சண்டைக்கு போகும்போது நீங்க ஆயுதங்கள் வைத்திருக்கிறது ஒரு விஷயம், வீரர்களை குண்டு வேணும். உங்களுக்கு இந்த குண்டு தொடர்ச்சியா சப்ளைல இருக்கணும். தொடர்ச்சியா சப்ளைல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி தேவை. இப்போ வேற ஒரு சிறு நாடு இப்ப குண்டு தயாரிக்குது அப்படின்னா, இலங்கை போன்ற ஒரு நாடு குண்டு தயாரிக்குது அப்படின்னா அந்த நாட்டை ஈஸியா வீழ்த்திட முடியும், சப்ளை செயினை உடச்சிட முடியும். இந்தியா கிட்ட பண்ண முடியாது. கான்ஃபிளிக்ட்ல இல்லாத ஒரு வலிமையான ஒரு நாடா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்வீட்டா இருக்கிறோம். நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல ஐரோப்பாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அவங்க யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்ற போது இந்தியாவை சார்ந்துதான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க வந்துட்டாங்க. அடுத்தது இப்ப டேங்கிகள், பீரங்கிகள், அதுல நம்ம பயணம் அப்படின்றது 2015 மனோகர் பரிக்கர் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவருடைய இனிஷியேட்டிவ்ல தான் இது ஆரம்பிச்சது. அதுல ஒரு 10 வருட பயணம் நமக்கு இருக்கு. கோயம்புத்தூர் சேர்ந்த பல நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு டாங்கிகள், ரஷ்ய டாங்கிகளுக்கு உண்டான உதிரி பாகங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்பனன்ட் நம்ம பிரைஸும் சரி, குவாலிட்டியும் சரி நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு பெரிய ஒரு புஷ் நமக்கு வந்து இருக்கு. ஹை டெக்னாலஜி அப்படின்றது அது ஒரு 20-30 வருடம் நிச்சயமா இந்த நாடுகளோட போட்டி போடணும்னா ஒரு 20-30 வருட காலம் நமக்கு அதுல ஒரு பயணம் இருக்கு. அது அரசாங்கம் டிரைவ் பண்ணணும். இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களே பல பேர் இப்போ வந்திருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த பல இளைஞர்கள், நம்மளுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வெறும் ஒரு ஐடி படிப்புன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஐடி தான் படிச்சார். ஆனா அவரோட ஃபேக்டரியில இருந்து நீங்க T-90 ரஷ்யாவோட டேங்குக்கு சம்பந்தப்பட்ட ராணுவ தளவாடங்களை அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. இந்த போர்ல ரொம்ப முக்கியமான எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுதான். இந்த ஏன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இவ்வளவு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணிருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணணும்? இல்ல, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றத பிரதமர் 3வது நாளே சொல்லிட்டாரு. இது சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ், இவங்களை குறிவைத்துதான் ஆபரேஷன் சிந்தூர் நம்ம தொடங்கணும். பட் அவங்க பதில் தாக்குதல் ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்ததுனால ஒரு 3 நாட்கள் யுத்தமா அது போச்சு. இதே நீங்க ராணுவத்துக்கு மிலிட்டரி அப்ஜெக்டிவ் கொடுத்திருக்காங்க அரசியல் தலைமை, நீங்க POK மீட்டெடுக்கணும்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வேற. நம்ம இதையும், ஏன்னா இந்த சண்டை நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜம்மு குறிப்பா இந்த பட இடங்கள்ல தான் அதிகமா இருந்துச்சு. POK நம்மளுடைய வடக்கு எல்லையில இருக்கு. இப்ப அந்த இடத்துல போகணும், மவுண்டைன் வார்ஃபேர்ல போகணும் அப்படின்னா நீங்க முதல்ல அரசுக்கு அந்த அளவுக்கான செலவு பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் அவங்க ஒதுக்கணும். இது உடனடியா பண்ணக்கூடியது கிடையாது. அப்போ நீங்க பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்ற போது உங்களுடைய பொருளாதாரம் ஒரு 5 வருடத்திலிருந்து 10 வருடம் பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க முடிவுகள் எடுக்கணும். 3வது, வரி போறப்போ நிறைய பேருக்கு தெரியாது, அரசாங்க ஊழியர்களுக்கு 40% தான் நாளைக்கு சேலரி அப்படிம்பாங்க. ஒரு போர் சூழல் நம்ம போறோம் அப்படின்னா. பிளஸ் இன்னைக்கு சைனாவுடைய இன்ட்ரெஸ்டுமே POKல அதிகமா இருக்கு. POKவுடைய மக்கள் இன்னும் முழுவதும் இந்திய ஆதரவு மனநிலைக்கு வரல, ஒரு கணிசமான அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் 95% வந்து இந்திய ஆதரவு மென்டாலிட்டியில இருந்தாங்க. அப்ப போய் நம்ம மிலிட்டரியா இன்டர்வீன் பண்ணோம், 13 நாட்கள் ஒரு நாட்டை பிரிச்சு கொடுத்தோம். ஸோ இந்த 3ம் கணிந்து வரணும். அதே சமயம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா நமக்கு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். நாளைக்கு தாய்வானை தாக்கக்கூடிய நிலைமைக்கு சைனா போறாங்க, இல்ல அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் ஒரு வார யுத்த சூழ்நிலை வருது, ஜப்பானுக்கும் சைனாக்கும் வருதுன்ற போது அப்ப நமக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ராணுவம் நவீனமயமா இருக்கும். இவ்வளவு உயிர்களை நம்ம விலை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த எல்லாத்தையும் பார்த்து, பொருளாதாரம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு சரி இந்த நேரத்துல இது வேண்டாம் அப்படின்றதும், இதுக்குன்னு ஒரு காலம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருடத்துக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அந்த நாடு போகக்கூடிய நிலைமைக்கு POKல இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களே அந்த நாடு இனிமே வேண்டவே வேண்டாம்னு வெறுத்து போய் இந்த மக்கள் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும்போது இந்தியாவோட ராணுவ உதவியோடு நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ராஜதந்திரத்தோட நம்ம ஈஸியா மீட் எடுக்கலாம். இது சரியான தருணம் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, அந்த டைம்ல சார் பலுச்சிஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுல ஏதாவது காரணங்கள் இருக்கு? இல்ல, பலுச்சிஸ்தானுக்கு இந்தியாவுடைய உளவுத்துறை RNAW தான் ஆதரவு கொடுக்குது அப்படின்றது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு. அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. பட் நம்மளால இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும், பலூச்சி மக்களுக்கு நம்ம ஆதரவு இருக்கு அப்படின்றத 2015 பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில ஆகஸ்ட் 15 உரையேற்றும் போது பலூச்சி சகோதரர்கள் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாரு.
பலுச்சிஸ்தான தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்றதான் எங்களுக்கு உண்டான கோரிக்கை. செக்யூரிட்டி இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்களே அதான் சொல்றோம் அரசாங்கத்துக்கு. பட் அவங்க சில காரணங்களுக்காக அந்த முடிவுகளை எடுக்காம இருக்காங்க. பலுச்சிஸ்தான் இன்னைக்கு ஒரு 5 மாவட்டங்கள் பாகிஸ்தான் கண்ட்ரோல்லே கிடையாது. நிதர்சனமான உண்மை அங்க கள நிலவரம் இதுதான். பட் பலுச்சிஸ்தான் பிரச்சனைனா மக்கள் தொகை ரொம்ப கம்மி. 60% அவங்களுடைய நிலம் அப்படின்றது பலுச்சிஸ்தான்ல தான் இருக்குது. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா 1.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. 26 கோடி பேர்ல 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க. அதுல ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் நியூமரிக்கலா இல்ல. அப்ப இந்த சமயத்துல ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனா தான், இன்சர்ஜென்சியா தான் அங்க நடக்கும். ஒரு சுதந்திர போராட்டத்துடைய ஒரு தாக்கமா தான் இருக்கும். அதுலயுமே சைனாவோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து ரொம்ப கிளியரா தெரியும். பட் இந்த நாட்டுக்கு பிரச்சனைன்னு முதல்ல வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து வந்துடும் முதல்ல. அப்போ ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம 4 உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருமே கேட்கிற கேள்வி, நீங்க சொல்றீங்க 5 வருஷம் முன்னாடி சொன்னீங்க நடக்கல அப்படின்னா, அமெரிக்காவுடைய கை இன்னைக்கு அங்க இருக்கு. அந்த ஆதரவுனாலதான் இங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சைனாவுடைய ஆதரவு, இந்திய எதிர்ப்புன்றத மையமா வச்சிருக்கு. பட் அமெரிக்காவுக்கு ஈரான் வீழ்ந்த பிறகு பாகிஸ்தான் தேவை கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடா வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ அதுக்கான காலம் இல்லை. பட் நிச்சயமா வெகு விரைவில் அது வரும். ஓகே, ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசியில் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அனைத்து எம்பிக்களையும் அனுப்பிச்சு நிறுத்துற அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓல்டு எப்படி பாக்குது? மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஆபரேஷன் சிந்தூர் இவங்களுடைய இந்த அரசை எதிர்க்கிறதுக்கும் நாட்டை எதிர்க்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நாம வந்து இதை நியாயப்படுத்துறதுக்காக உலகத்துக்கு போய் சொல்லல, இப்படிதான் எங்களுடைய ஆக்ஷன் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும்ன்றத போய் சொல்லிட்டு வந்தோம். ஆபரேஷன் சிந்தூரை போய் நம்ம நியாயப்படுத்துறதுக்காக போய் சொல்ல, ஆமாங்க எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அதுக்காக நாங்க வேற வழி இல்லாம, அப்படி கிடையாது. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பாகிஸ்தானோ இல்ல சைனாவோ எந்த ஒரு நாடு எங்க மேல தாக்குதல் நடத்தினா, பயங்கரவாதம் அப்படின்றது வந்துச்சு, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வந்துச்சுன்னா இந்தியாவோட அடி அப்படின்றது இதுவாதான் இருக்கும். நம்மளோட ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, இது ஒரு மார்க்கெட்டிங் கூட. ஒண்ணு நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் வில் என்ன. ஓகே, இதுக்கு முன்னாடி 100 கணக்கான தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியா என்ன செஞ்சு இருக்கும்? நம்ம ஒரு நாடா எல்லை தாண்டி பெரிய லெவலில் நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. சோ இந்தியாவை பத்தி பார்க்கக்கூடிய உலக நாடுகளுக்கு இருந்த பார்வை, இது ஒரு அமைதி இருக்கக்கூடிய நாடு, பயந்தாங்க, கொஞ்சம் வீக்கான ஆளுங்க, அக்ரஷன் தான் இவங்களுக்கு தெரியாது, போரை விரும்பாதவர்கள், காந்தி பிறந்த நாடு, இப்படிதான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. அந்த மைண்ட் செட்டை இப்ப நம்ம மாத்திருக்கிறோம். நீ வரக்கூடிய காலங்கள்ல பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்திட்டு உலக நாடுகள் முன்னாடி போய் நிக்க முடியாது. அதுக்கு உண்டான மெசேஜை இப்ப நம்ம தெளிவா கொடுத்துருக்கிறோம். போருக்கு நாங்க போக மாட்டோம், ஆனா வம்புன்னு வந்துச்சுன்னா அந்த சண்டையை நாங்க விட மாட்டோம் அப்படின்றத அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, ஸோ இது ஓவரால் ரேட்டிங், இப்போ இந்திய மக்கள் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேட்டிங் இது மோடி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன ரேட்டிங் கொடுப்பாங்க? ஒரு 10 ஸ்கேல்ல எடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? இல்ல, இந்த போரை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 8 out of 10 நம்ம கொடுக்கணும். 2 மார்க் ஏன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், பொய் செய்திகள், நம்மளுடைய அரசாங்க அமைச்சரவைகள் ஹேண்டில் பண்ண விதம், பாகிஸ்தானோட யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம பிளான் பண்ணல. இப்ப என்னோட சேனல் பாத்தீங்கன்னா அங்க பேன் ஆச்சு. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது அதற்கான மறுப்பு, ஒரு கவுண்டர் ப்ராபகண்டா, இது எல்லாமே கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட தவிர மிச்ச எல்லா இடத்துலயுமே இந்தியா வந்து 100க்கு 100 ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை.